Hello guys, welcome back to RJ Raj Vlogs. Today ஒரு பைத்தியம் வேகமா போதா பேரு வேறதான் வரலாம். உன் சாவத்துக்குனே வருவாங்க எனக்குனே ஒரு குறுக்க அந்த கவுசிக்கு வந்த மாதிரி எல்லாம் ரோட்லயே தாண்டா திரியிறாங்க. எனக்கு நீங்க வருவீங்களா? இதோட எத்தனை பேர் இந்த குறுக்க வராங்க? எலியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எலிக்கு நிரந்தர தீர்வு ஒண்ணு கண்டுபிடிக்கணும். எலியை பிடிச்ச குடும்பத்தோட தான் திருவிழா செம்மையா இருக்குல்ல, மணி மாதிரிதான் இருக்குது, புகை மூட்டமா இருக்குது. அது முன்னாடி அந்த கடைசி வரைக்கும் தெரியும், மழை வரைக்கும். அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மழை தெரியுமா இங்கன்னு பார்த்தா? லைட்டா இடையில இருக்க மலை. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லாமே இருக்குல்ல, கடல் மலைன்னா கேப்பர் மலை, மலை, நெய்தல், பாலைவனம் மட்டும் இல்லல்ல. பாலைவனம் தேரிகாடு இருக்க தூத்துக்குள்ள. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றோம், டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கு. பாலைவனம் நம்ம ஏரியாவுல நெய்வேலி தான். நம்மளே பாலைவனத்துக்கு தானே, நெய்வேலி தான். அப்புறம் நான் தான் மணல் வண்டி போட்டு கடைக்கு போயிட்டு இருக்கான், கறி வெட்டுறாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க திருச்சி ஹைவே கிட்ட வந்தாச்சு. தாண்டி நேரா போனா இலவசம் கோட்டையில இருந்து நம்ம அப்படியே இந்த கள்ளக்குறிச்சி சேலம் ஹைவேல ஜாயின் பண்ணிடலாம். இது உள்ள சிப்காட் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரியான ஃபாரஸ்ட் உள்ள கட்டுறதால முன்னாடி 4 ரோடு போட்டிருக்காங்க பாருங்க, நல்லா லைட் எல்லாம் போட்டு. அதுக்கு முன்னாடி சிங்கிள் ரோடு, ஆள் நடமாட்டமே இருக்காது. நிறைய ராபரி, நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும் இங்கதான். இப்ப எல்லாம் இது லைட்டு போட்டதால இப்படி இருக்குது. ஆனால் நைட்ல இதுல யாருமே வரமாட்டாங்க. இந்த 4 ரோடு இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாம இது ஃபாரஸ்ட். அப்படியே ஒரு கம்பெனியா வந்துச்சு. இது முன்னெல்லாம் இந்த ஏரியாவில ஒரு காக்கா குருவி கூட இருக்காது. இந்திவாலாஸ் எங்க போனாலும் இந்திவாலாவுக்கு குறைவு இல்லை. எங்க பார்த்தாலும் இந்திவாலா, வடக்கு தான். இது என்ன சிப்காட் என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருக்க இந்த ஏரியா தெரிஞ்சா சொல்லுங்க. இது வந்து பில்லூர் ரோடு. இது நேரா போனா சிப்காட்டு. நம்ம இதுல போறோம். அங்க புயல் வேகத்துல ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா. இந்த மாதிரிதான் இருந்துச்சு இந்த ரோடு இதுக்கு முன்னாடி. இப்போதான் இவங்க சிப்காட் கட்டுறதால இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நைட்ல எல்லாம் இதுல யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான சாலை. என்னதான் கட்டுறாங்கன்னு தெரியல. காம்பவுண்ட் சிப்காட்டுன்னு தான் போர்டு வச்சிருந்தாங்க. இல்ல வேற ஏதாவது கட்டுமான பணி நடக்குதா என்னன்னு தெரியல. அனுமான்ஜி போறோம் போங்க. ரோட்ல வந்தா ஒரு வண்டி திரும்பதே பெரிய கஷ்டம். சைடு வாங்கவே முடியாது. என் கார் டயரு 2-3 தடவை பழத்துல கூச்சி போயிருக்கு. மோசமான ரோடு. கிரிட்டா வருது, கரெக்டா அங்கேயே நிறுத்த மாட்டானுங்க, அப்படியே வருவானுங்க. வாங்க பொறுமையா போங்க. ஸ்லோ பண்றான பத்தியா? இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கிறதாலயே இந்த ரோட்ல யாரும் வரமாட்டாங்க. வண்டி வந்தா சைடு வாங்க முடியாது. ஒன்னும் இது ஃபாரஸ்ட்ங்கிறதால இதுல ரோடு போட மாட்டாங்க. இது உள்ளே 2-3 கிராமங்கள்லாம் இருக்குது. இது வருது ஃபர்ஸ்ட் ஒரு கிராமம். இது என்ன ஊர்லாம் தெரியாது. ஆனா நிறைய தடவை நைட்ல கூட ஆளுங்கெல்லாம் இதுல போவாங்க. இது ஒரு கிராமம். இதை தாண்டி அந்த பக்கம் அங்க ஒரு வில்லேஜ் ரோடு இருக்கு. இதுதான் இந்த ரோடு. இது ஒரு கோவில் ஆட்சி கூட, அருள்மிகு ஐயனார் கோவில். இந்த காட்டுல மான் இருக்கு, புலி இருக்குன்றாங்க. ஆனா மானு மயில தவிர வேற யாரையும் பார்த்ததில்லை. புலி இருக்கு, சும்மா சொல்ல வேண்டியதான்.
ஃப்ளோவில் அப்படிதான் வரும். நான் மான் பார்த்தேன் நம்ம ஊர்ல மலையனூர் ஊராட்சின்னு நினைக்கிறேன். ஊராட்சி, ஓ இது உள்ள அந்த ஊர் இருக்குது, மலையனூர் ஊராட்சி இங்கதான் இருக்குது. இதான் சேலம் டு சென்னை ஹைவே. நம்ம இதுக்கு சைட்ல போய் மேல ஏற போறோம். இப்ப கொடியாடு பாருங்க, இங்க இருந்து எட்டயபுரம் போய் கொடியாடு தேடிட்டு இருக்கேன். கடைசியில கொடியாடு எல்லாம் இங்க இருக்குது. நல்லா இருக்கு. கரும்போர் இருக்கு, வெள்ளைக்கடா இருக்கு, எல்லா கடாவும் இருக்கு. ஒரு குட்டி ஆப் ரோடு. ஆப் ரோடுனா என்னன்னே தெரியாம யூடியூப்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் போட்டு கிடப்பாங்க. நாங்களாம் ஆப் ரோட்லயே வாழ்ந்தவனுங்க. என்னடா முட்டை கொஞ்சம் பெரிய ஆப் ரோடா தான் இருக்கு. ஒரு ரோடு போடல இந்த பக்கம் சைட்ல. மழை பெஞ்சா இதெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே பா. என்னடா அது பெரிய பள்ளமா இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இறங்கி போய் பாரு, அவன் என்ன வண்டியை குறுன்னு பாத்துட்டே போறான். நிறுத்து அப்படின்னு வண்டியில என்னமோ மாட்டிக்கிட்டு இருக்கு, இல்ல என்னமோ பிச்சுக்கிட்டு தொங்குது. அதுதான் சரி பண்ண. அது ஒண்ணும் இல்ல, எதுக்காக ஒரு செக்கப் போட்டாச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியை நோக்கி வண்டி சீறி பாய போகிறது. பாறைலாம் இருக்கு. அம்மா அங்க இது மங்களமேடு தாண்டாலே பாறைதான். கொஞ்சம் பாறை அப்படியே பாறை ஹைட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி பாடுற பாறை ஹைட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பாறை உடச்சி எடுக்க வேண்டியதுன்னு உடையாம போய் உக்காந்துட்டு. கவர்மெண்ட் தான் பட்டணத்துல இருக்க, பிரைவேட் இருக்க, யாருக்கு தெரியும். பாறைலாம் வளரும், ஏதோ பல நூற்றாண்டுகளா வளர்த்த பாறை, இல்ல பில்லியன் கணக்கான வருஷம். மணி கரெக்டா 1:15 ஆயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர்? நம்ம ஒரு 80 to 90 எல்லாம் குரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் உள்ள கள்ளக்குறிச்சி போயிடுவோம். எக்ஸ்பெக்டட் அரைவல் டைம் 1:45 PM. ஒரு பேலன்ஸ் ஷீட் கடையை தான் ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். அந்த கடைக்காரர் கடை இன்னைக்கு லீவா. அது மாதிரி யூடியூப் வீடியோல கிலோ 100 ரூபாங்கிறாங்க. போன் பண்ணி கேட்டா கிலோ 200 ரூபாங்கிறாங்க. மாத்தி பேசுறாங்க, யாருமே உண்மையா பேச மாட்டாங்க. இல்ல செம்மறியாட பிச்சா, இல்ல செம்மறியாடு தான். நம்ம ஏதாவது ஒரு 4 ஆட்டை வாங்கி விட்டு ஏதாவது ரெடி பண்ணலான்னு பார்த்தா நம்ம வாங்குற ஆடு பூரா சாவுது. கள்ளக்குறிச்சி டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கேன். 1:45 சொன்ன 1:27 டோல்கேட் வந்தாச்சு. இவ்வளவு லேட் ஆகுது. என்னதான் டோல்கேட் வச்சிருக்கீங்களோ, இங்க உட்காந்து கிடக்காம எங்க போய் என்ன பண்றாங்க இவங்க? இதுதானே வேலை இவங்களுக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சில இருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. பில்லூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். காலம் யாவும் நீதானே, அந்த காலம் ஒரு சூரிய
இந்த கதை இன்னைக்கு ஒரு புட்டி அவன் இன்னும் திருந்தல மாமா. பின்னாடி ஒரு குரூப் அதில் பார்த்து மருந்து அடிச்சுக்கிட்டு வருது. ஃப்ரேயரை வச்சுக்கிட்டு இந்த வெள்ளை வெள்ளையா கிடக்கிறதெல்லாம் இடம் ஒதுக்கலாம். அதுலயும் வந்துகிட்டு இந்த ரோட்லயே நின்றுட்டு இது பண்றான். மழை கிடக்குது, அதுல போய் உரம் போக சொல்ல. மொத்தத்துல ஒரு ரூம் இருக்கா, ஒரு மருந்துக்கு ஒரு இதுக்கு 4 பேர் 5 பேர் போகணும். அதான் ஏரியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் உனதான் கட்டையில வந்து உட்காந்து கிடக்குறது. ஒரு நாள் தானே அப்புறம் மாவுக்கும் அப்படி லீவு வந்து வேடியை பார்த்துட்டு உட்காந்துருக்கானோ. விட்டானா காலைல விட்டானா நான் மெண்டலுக்கு பிறந்தது வண்டி ஓட்டுட்டு இருக்கு. எல்லாம் வண்டி கொடுத்தா இந்த லைன்ல மட்டும் தான் பனைமரமே இருக்கு. இந்த மாதிரி மதுரை கிட்ட ஒரு ஏரியாவில் இருக்கும் நிறைய பனைமரம் ஓட்டுவா. அது ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். வெட்டுறாங்களா இல்லையா இவங்க? டைம் வேணும்ல. 2 வருஷத்துக்கு மேலேயே பாக்குறேன் நான். 2-3 வருஷம் 3 வருஷம் தான் ஓகே. அவங்க வளர்ந்த மாதிரியே ஒண்ணும் தெரியலையே. அடியில பெருக்கும், மேல போக போக அப்படியே அது மாதிரி போவோம். அடியில இருந்து பெருத்துக்கிட்டு போகணும். இது அப்படி பெருக்கல, மேல வரைக்கும் ஒரே சைஸா இருக்குது. இதான் கோழி பண்ண மீன் பண்ண எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னே இந்த தக்கைய ஒடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், கத்தி அதுக்கு ஒரு கத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. வெட்டி அம்புல வச்சு விடுறது. இப்ப தெரியுமா தக்கையத இங்க நல்லா பூத்து கிடக்கும் கொள்ளையோ. அந்த வெள்ளை இறங்கி சோலைய நறுக்கி. இப்பெல்லாம் பயம் இல்ல, பாம்பு கிடக்கும் பள்ளியிடம். இப்பெல்லாம் பயமா இருக்கு. பழையவன் என்னத்த பார்த்தா அட்டி உள்ள இறங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா. போய் ஒரு கத்த தக்க வச்சுட்டு வந்து வச்சிருப்பேன் நானு. வச்சுக்கிட்டு சணல பூசற குச்சியிலதான் அது நல்லா வளையும். இளம்பு துணியில மூடியது வரிக்கிறது, பேனா மூடி. அதாவது பெரிய வச்சுக்கிட்டு விட்டா நான் இது பண்ணுவேன். அந்த காம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ் இருக்கிற அந்த முள்ள மட்டும் உடைச்சி உள்ள சரி நல்லா டைட்டா கட்டிடுறது. அது நுனியில வச்சு கட்டிட்டு முன்னாடி கோழி கையில வச்சு கட்டிடுறது. விடும்போது அப்படியே இது காலில் குத்திச்சு. அதெல்லாம் பேனா முடிய போட்டுரும். நுனியில தெரிய கூடாது. யாரு எவ்வளவு ஹைட்டு போகுதுன்னு பார்த்துட்டு விட்டு கிடப்போம். எல்லாம் ஒரு காலம். ஒரு நாளைக்கு வீடியோவை போடணும், ரீக்ரியேட்டிங் ஓல்டு மெமரிஸ் போட்டு போய் தக்கைய முடிச்சுட்டு வந்து ரூபா நாராயண நல்லூர். மிஷின் துண்டில அவன் கேக்குறான் 10,000. 10,000 தான். 2,000-3,000 தான் அமேசான்ல விக்குது. அவன் 2,000-3,000 தான் வச்சிருக்கிறது. ரேட் அதிகம். 2,000-3,000 இருக்கு. ஒருக்கா பூனை குட்டியாட்டா வர்றது. இப்படியே போனா நம்ம ஊருக்கு போகும் தானே அந்த ரோடு. அப்படியே. ஓகே காய்ஸ், இதோட விளாக் முடிஞ்சிடுச்சு. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். பை பை. See you. This is your RJ.